Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் பார்ட் ஆஃப் யூனிட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைனல் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீனிக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அன்ரெஸ்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்க்க போகிறோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் வெல் பீயிங் ஹேண்டில் அ லைஃப் ஸ்டைல் எஃபெக்டிவ்லி. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்னா என்ன, நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து கரெக்டாக கோஆர்டினேஷனோட ஒர்க் பண்ணிச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அப்படின்றது இமோஷனும் மைண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநலம் என்பது வாழ்க்கையை சமாளிக்க இயன்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. மென்டல் ஹைஜீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்ஸ் ஹெல்த்தி அண்ட் மைண்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹைஜீன். ஓகே, ஸோ எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு ஹைஜீனிக்கான என்வரான்மெண்ட்ல இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குமோ, அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கும் மென்டலி ஹைஜீனிக்கலி என்விரான்மெண்ட் மட்டும் இருக்கணும். ஓகே, டிசப்பாயின்மெண்ட் இருக்குமா, அது இருக்கக்கூடாது, நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், நிறைய டிஸ்பேர், ஸ்ட்ரெஸ், இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மென்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் வெல் பீயிங். ஓகே, ஒரு பர்சனுடைய ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு மனநிலைமை where an individual realizes his abilities can cope to the normal life stresses. ஓகேவா? ஸோ அவனுடைய எபிலிட்டியை நார்மல் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஸோட அவனால் வாழ முடிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மென்டல் ஹெல்த் இருக்கிற பர்சன் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா he used to work ப்ரொடக்டிவ்லினா என்ன அர்த்தம், முன்னேறுற மாதிரி. ஓகேவா? ஸோ அவன் ஒர்க் பண்ணுவான், அந்த மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ப்ரொடக்டிவ்லேயே ஒர்க் பண்ணுவான். நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணான் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய லைஃப்லேருந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ப்ரொடக்டிவிட்டி வில் கான்ட்ரிபியூட் சம்திங் டு த சொசைட்டி. ஓகே, ஸோ இந்த மென்டல் ஹெல்த் இல்லாதவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த்னா என்னென்னு தெரிஞ்சிடும். இந்த சைக்கோஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அது மாடரேட் லெவலாக இருந்தாலும் சரி, ஹை லெவலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மென்டல் ஹெல்த் இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அவங்க ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க சொசைட்டிக்கு எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, அண்ட் மோர் ஓவர் சொசைட்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் மென்டல் ஹெல்த் இல்லாதவங்க, மென்டலி ரிட்டார்டட் பர்சன்னு சொல்லலாம், சைக்கியாட்ரிக்னு சொல்லலாம். ஸோ சைக்கியாட்ரிக் அப்படின்றது வந்து இன்னொரு அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இன்சேன் இருக்காங்க, வைலண்ட்டாக நடந்துப்பாங்க, அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நடந்துப்பாங்க, தான் நடந்துப்பாங்க. ஸோ சைக்கியாட்ரிக் பர்சன்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லாதவங்க எல்லாருமே மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படின்றது மியர்லி மென்டல் இல்னஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, the presence of positive psychological functioning. ஓகேவா? ஸோ மென்டல் அதாவது மைண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனிங் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது அப்பப்போ இல்லாமல் போகலாம். எப்படி நம்மளுக்கு சளி காய்ச்சல் வருது, ஒரு 2 நாளில் சரியாயிடும், அந்த மாதிரி இருக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் த்ரூ அவுட் த இயர், த்ரூ அவுட் த மந்த், த்ரூ அவுட் த வீக் வந்து மென்டல் இல்னஸ் வருது அப்படின்னா இட் இஸ் சம்திங் டு பி டேக்கன் கேர் ஆஃப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மென்டலி ஹெல்தி பர்சன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த பர்சன் கிட்ட என்ன இருக்கும், இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி இருக்கும். குட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். குட் அட்ஜஸ்ட்மெண்ட், அது சொசைட்டி கூடயா இருந்தாலும் ஃபேமிலி கூடயா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருந்தாலும் ஒரு குட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியாலிஸ்டிக் சுச்சுவேஷன் தெரிஞ்சு அவங்க வந்து நடந்துப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மென்டலி ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்,
ப்ரொடக்டிவிட்டி, அட் சம் பாயிண்ட் கிரியேட்டிவிட்டியும் இருக்கும். கிரியேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நல்லா மென்டல் ஹெல்த் இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முக்கியமானது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்காது அவங்க மைண்டில். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மென்டலி ஹெல்த் பர்சன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டர் தட் அஃபெக்டிங் மென்டல் ஹெல்த். எந்தெந்த ஃபேக்டர் இந்த சொசைட்டிலேயோ இதெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் ஏதாவது அடிபடுறது, உடம்பு சரியில்லாமல் வந்துட்டே இருக்கிறது, அவங்களையே வந்து பிடிக்காம போகிறது, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோ ஏதோ ஒன்று பிடிக்காம போகிறது, இது வந்து பயாலஜிக்கல். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல். ஓகே, சைக்கலாஜிக்கல்னால் ப்ராப்ளம் வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, ஃபேமிலியில் சண்டை போடுறது, யாருமே அவங்களுக்கு இல்லை அப்படின்றது ஒரு லோன்லினஸ், இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தன்னைத்தானே ஐயோ தப்பு பண்ணிட்டோன்னு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கிறது, எல்லாமே இது வந்து சைக்கலாஜிக்கல். ஓகேவா? அடுத்து வந்து சோஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க ப்ளேம் பண்ணுறது, லைக் குழந்தை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்துட்டு நீ பார்க்க அழகா இல்லை, பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோஷியல் ஃபேக்டர்ஸில் வரும். ஃபோர்த் லாஸ்ட் ஒன் பட் இம்பார்ட்டண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல். ஓகே, ஸோ எஜுகேஷனல் அவனுக்கு எல்லாமே இருக்கும், ஃபிசிக்கல் இருக்கும், சைக்காலஜி நல்லா இருக்கும், சோஷியல்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் அவனுக்கே தெரியும் அந்த எஜுகேஷன் அப்படின்ற ஃபீல்டில் அவனுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, ஒரு பஸ் வந்தால் கூட மற்றவங்கள்ட்ட கேட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எஜுகேஷனல் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் எமோஷன்ஸ் அண்ட் பிரெயின் வந்து கரெக்டாக கோஆர்டினேட்டடாக செயல்பட்டால் அதை தான் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள் மென்டல் ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் மென்டல் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிங் மென்டல் இல்னஸ். ஓகே, ஸோ இந்த மென்டல் ஹைஜீன் அப்படின்ற இந்த கான்செப்ட் தான் மென்டல் ஹெல்த்தை வந்து டைரக்டாக சரியா மென்டல் ஹெல்த்தை வந்து டைரக்டாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மென்டல் ஹைஜீன் வந்து டைரக்டாக மென்டல் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா இந்த மென்டல் ஹைஜீன் இல்லை, ஹைஜீன்னா என்ன சுத்தம். ஓகேவா? மைண்ட் லெவலில் நிறைய குப்பையை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரெயின் நல்லாவே இருந்தாலும், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் நல்லாவே இருந்தாலும், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வந்து நிறைய குப்பையாக தேங்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இருக்காது, மென்டல் ஹைஜீன் நல்லா இருக்காது. ஸோ மென்டல் ஹெல்த் ஹைஜீன் நல்லா இல்லைனாவே அது டைரெக்டாக மென்டல் ஹெல்த்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இந்த மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மென்டல் ஹைஜீனாக இருக்கணும். ஓகே, மென்டல் ஹைஜீன் இருந்தால் தான் மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். சரி, மென்டல் ஹைஜீனையும் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஹாவ் இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் மாதிரி. ஓகேவா? மென்டல் ஹெல்த்தும் மென்டல் ஹைஜீனும் இன்டர் ரிலேட்டட் மாதிரி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மென்டல் ஹைஜீனிக் இருந்தால் தான் மென்டல் ஹெல்த் வந்து வரும். ஓகேவா? இது ஏ மாதிரி, இது பி, ஏக்கு அப்புறம் தான் பி வரும், அந்த மாதிரி. ஓகேவா? ஆனால் இந்த மென்டல் ஹைஜீனிக் வேணும்னாவே இந்த மென்டல் ஹைஜீனிக் வேணும்னாவே மென்டல் வந்து அதாவது மைண்டை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மென்டல் ஹைஜீன் is the first step. If we keep mental hygienically, we will not have mental illness and all. Okay, right? So அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ நம்மளோட மென்டல் ஹெல்த்தை செக் பண்ணி தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ பாசிட்டிவ் திங்ஸை நினச்சி we have to motivate ourselves. யாரும் வெளியிலேருந்து மோட்டிவேட் பண்ண வர மாட்டாங்க. we have to motivate ourselves அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் மென்டல் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் மென்டல் ஹைஜீன் ஓகே. ஸோ எதுக்கு மென்டல் ஹைஜீன் இருக்கணும்? அப்ஜெக்டிவ்னா எய்ம். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் மென்டல் ஹைஜீன் அப்படின்னா டு ப்ரொமோட் பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த். ஓகே, மென்டல் ஹைஜீன் எதுக்கு இருக்கணும்? பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் வந்து ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ ப்ரிவென்ட் மென்டல் டிசார்டர்ஸ், டு ப்ரிவென்ட்
மென்டல் டிஸார்டர்ஸ், ப்ரிவென்ட் மென்டல் டிஸார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்ல பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் கொடுக்கணும். மென்டல் டிஸார்டர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கும் அந்த மென்டல் ஹைஜீன் வந்து தேவைப்படுது. ஓகே, மூணாவது வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் மெச்சூரிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு, இமோஷனல் மெச்சூரிட்டி வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் ஹைஜீன் வந்து தேவை. ஓகேவா? ஃபைனலாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் என்னது ரொம்ப முக்கியம்? திஸ் மென்டல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீன். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல்ஸ் கொள்கைகள். ஓகேவா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீனிக். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு மென்டல் ஹைஜீன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் தனித்தன்மையை இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இண்டிவிஜுவாலிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் இப்படி இருக்கேன், இல்லை அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி இல்லை அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ எப்பயுமே சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இதை நோக்கியே ஓடிட்டே இருக்கணும். சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இதை நோக்கி ஓடும்போது நம்ம தேவையில்லாத சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம மறந்து போயிடுவோம். தட் இஸ் த ஹியூமன் ரியாலிட்டி, ரைட்? ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் பற்றியே எப்பயுமே நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். முடிஞ்சா வி ஷுட் கெட் என்கரேஜ்மெண்ட் ஆர் ரெகக்னிஷன், எது வேணா வச்சுக்கலாம், ரெகக்னிஷன். ஓகேவா? ஸோ அது செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் செல்ஃப் ரெகக்னிஷனாக இருந்தாலும் ஓகே, இல்லை நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெகக்னிஷன் நம்ம கேட்டு வாங்கிட்டே இருக்கணும். ஆர் தட் ஏன் கேட்டு வாங்கினா கிடைச்சிருமானா அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டாலும் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? ஓகே, ஸோ இமோஷனல் செக்யூரிட்டி கண்டிப்பாக வேணும். இமோஷனல் செக்யூரிட்டி, அதாவது எதுனாலும் நம்ம பார்த்துடலாம், அந்த தைரியம், இமோஷனல் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக வேணும். ஃபைனலாக வந்து இது எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மென்டல் ஹைஜீனை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்டல் ஹைஜீன், தேர் ஆர் 5: இண்டிவிஜுவாலிட்டி, சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஆர் ரெகக்னிஷன், இமோஷனல் செக்யூரிட்டி, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ காமன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன், வாட் ஆர் ஆல் த காமன் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸைட்டி ஆர் எக்ஸாம் போஃபியா, ஆங்ஸைட்டி ஆர் எக்ஸாம் போஃபியானா பயம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆங்ஸைட்டினா வருத்தப்படுறதோ இல்லை எக்ஸாமை பார்த்து பயப்படுறதோ மெயின் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, டிப்ரெஷன்னா எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்துட்டு அவங்க ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அவங்க பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற ப்ராப்ளமாக இருக்கலாம், எதையோ நினச்சிட்டே டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, தன்னோட பியர் பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தவங்கள பார்த்தோ இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது. ஓகே, நான் அவங்கள விட கம்மி, என்னால் முடியாது. பர்டிகுலர்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கும். தே ஃபீல் இன்ஃபீரியர் கம்பேரிங் வித் private school students. If they go and do some competition along with private school students அவங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸே இருக்காது. மேம் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கிடணும் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு எய்ம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியர் இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம், தே ஆர் குட் அட் இங்கிலீஷ், தென் ஹவு கேன் ஐ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பியர் ப்ரெஷர். பியர்னா கூட படிக்கிறவங்க. ஓகே, ஸோ அவங்கள பார்த்து பாசிட்டிவாகவும் ப்ரெஷர் கிடைக்கலாம். ஐயோ இந்த பொண்ணு நல்லா என்ன படித்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த பொண்ணை முந்த முடியலையே அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் ப்ரெஷரும் இருக்கலாம். நெகட்டிவாக வந்து பாரு இந்த பொண்ணு ஜாலியாக என்ஜாய் பண்ணுது, நல்லா ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ப்ரெஷரும் கொடுத்து அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இது ஃபுல்லாகவே தியோரி தான். இதில் நிறைய அந்த சோதனை இந்த சோதனை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்பெல்லாம் கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே யூ கேன் ஆன்சர் த கொஷின்.
and this is very important topic. From this we may expect question. Okay, so one of the question வந்து இதுல வரலாம், guidance and counseling, mental health and mental hygienic, இல்லைன்னா இன்னொரு டாபிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, ஸோ இது மூணுல ஏதோ ஒரு டாப்பிக்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது. ஓகேவா, அதனால நான் இவ்வளோ டைம் எடுத்து இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹைஜீனை நான் சொன்னேன். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து அன்ரெஸ்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அடுத்த பார்க்க போகிற டாபிக் என்ன, இந்த அன்ரெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு மென்டல் ஹைஜீன் அண்ட் மென்டல் ஹெல்த் தான். ஓகே, ஸோ அன்ரெஸ்ட் இஸ் அ psychological imbalance or disturbance. ஓகே, மென்டல் எபிலிட்டியில் ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அமைதியின்மை, ஏதோ ஒன்றை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது, தட் இஸ் நோன் அஸ் அன்ரெஸ்ட். ஓகே, என்பது உளவியல் சமநிலை இல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த சமநிலையை சமப்படுத்தி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற அந்த ஸ்கில்ல தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங் பேலன்ஸ் வித் என்வரான்மெண்ட். ஓகே, சுற்றுப்புற சூழலுடன் என்னதான் வந்து சமநிலை இல்லைனாலுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு மெச்சூரோட அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட எந்தெந்த இமோஷன்ஸை எந்தெந்த இடத்துல கட்டுப்படுத்தணும் அதை எல்லாத்தையுமே யோசிச்சு ஒரு சமநிலை அடைவது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அன்ரெஸ்ட் இஸ் a state of mental dissatisfaction, restlessness and tension. ஸோ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தோட ஒரு திருப்தி அடையாத தன்மை ஒன்று இருக்கலாம், இல்லை ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை இருக்கலாம், இல்லை ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னத்தை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட், அமைதியின்மை அப்படின்றத காஸ் பண்ணுது. இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இல்லை, சம் டிஸ்டர்பன்ஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் யோர் மைண்ட் அப்படின்றது தான் இந்த அன்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ காசஸ் ஆஃப் அன்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு மென்டல் ஹெல்த்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா பர்சனல், சோஷியல், பயாலஜிக்கல் ஆஸ் வெல் அஸ் சைக்கலாஜிக்கல், இது எல்லாமே தான் அன்ரெஸ்டையுமே காஸ் பண்ணுது, சேம் தான். ஸோ இதில் இந்த எஃபெக்ட் ஆஃப் அன்ரெஸ்ட், இந்த அன்ரெஸ்ட் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும், புவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த குழந்தையால முடியுமா, எபிலிட்டி இதுவரை நல்லா வாங்கிட்டு இருந்து ஒரு எக்ஸாமில் ரொம்ப அடிமட்ட நிலைமைக்கு போச்சு, இல்லை ஒரு 2-3 எக்ஸாம்ஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக படிக்கிறாங்க அப்படின்னா surely something happened to her. Okay, so as a teacher நம்ம என்னவாவும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைடு, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு கவுன்சிலர் அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட்லாம் சொல்லுது. ஓகேவா, ஓகே, ஸோ இதுதான் அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அடாப்டிங் ஒன்ஸ் என்வரான்மெண்ட். ஸோ இப்படி இந்த அமைதி இல்லாமல் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு அன்ரெஸ்டோட இருக்கிற அந்த சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணி அதுலேயும் வாழ்ந்து காட்டுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெல் அட்ஜஸ்ட் பர்சன் எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். கான்ஃப்ளிக்ட்ல 3 வகை பார்த்தோம் இல்லை, அக்செப்டன்ஸ், அவாய்டன்ஸ் 3 கைண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட், சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், இமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பர்சனல் டிசையர், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது வெளியில் மழை பெய்யுது அப்படின்ற சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி இப்போ சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற இமோஷனல் இன்டெலிஜென்ஸோட அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஐஸ்கிரீமுக்கு பதிலாக ஒரு காஃபி குடிக்கிறது வந்து பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம சொசைட்டிக்குன்னு ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொசைட்டியில் இருக்குது அப்படின்னா ஈவன் தோ we have our own desires to wear those kind of dress, இல்லை இது செட் ஆகாது, வெளியில் போனோன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் மை ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சொசைட்டலி அக்செப்டட் ட்ரெஸ்ஸை வந்து போடுறது இது சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல எனக்கு கோவப்படணும்,
ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு தப்பு நடக்குது, எனக்கு கோவப்படணும். பட் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க. நான் போய் கோவப்பட்டேன்னா அந்த இடம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு என்னோட கோவத்தை சப்ரஸ் பண்ணி என்னோட கோவத்தை வேற விதமாக நான் காட்டுறேன் அப்படின்னா தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இல்லை காட்டாமல் விட்டுட்டேன் அப்படின்னாலுமே தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்தது எஜுகேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம கோப்பம் பண்ணி போகிறது. நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம். நம்மளுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ நம்மளுக்கு பிடிச்சிருக்காது. லைக் அடிக்கடி எக்ஸாம்ஸ் வைக்கிறது, லைக் சாட்டர்டேஸில் காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸ் வைக்கிறது, லைக் அடிக்கடி வந்து கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை எழுத வேண்டாம், எக்ஸாம் எழுத வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து அந்த எக்ஸாமை அந்த இதை நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் எஜுகேஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அன்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சன் ஒரு என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத அந்த சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ புவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல தான் அந்த அன்ரெஸ்ட் வரும். குட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல அன்ரெஸ்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா பாதுகாப்பு உளவியல் முறைகள். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அன்கான்ஷியஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அன்கான்ஷியஸ் இருக்கா? ஓகே, அன்கான்ஷியஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அன்கான்ஷியஸ்னா நனவில்லாத சைக்கலாஜிக்கல் உளவியல் ஒரு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அன்கான்ஷியஸாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு தனக்குத்தானே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி, லைக் எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஒரு தூசியான இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்மளுக்கு என்ன ஆகும், தும்மல் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த தூசி உள்ளே போகும்போது லங்ஸ்குள்ளே அந்த தூசி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மூக்கில் இருக்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா போன 1-2 தூசி என்ன பண்ணிடுது, தும்மல் வழியாக வெளியில் கொண்டு வருது. தட் இஸ் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் of nose, okay, to enter the dust into the lungs-ஓ இல்லை அந்த வின் பைப்லேயோ போயிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது. லைட் ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இது எல்லாமே வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்க டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் தான் வந்து இந்த சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்ற கான்செப்டை யார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகே, சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகே, ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து என்ன சொல்லியிருப்பாரு, 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஈகோ அப்படின்ற இந்த பார்ட் அன்கான்ஷியஸாக வந்து அது வந்து கில்ட்டு, ஃபியரு, அன்அக்செப்டட் திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுமா அந்த ஈகோ அப்படின்ற பார்ட். ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டை அப்படி இந்த ஃபீல் பண்ணாத மாதிரி தப்பிக்க வைக்கிறதுக்கு சில ஐடியாஸ் வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் மைண்ட்லேயே இருக்குது. அதுக்கு பேர் தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொன்னது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகே, ஸோ இது என்னென்ன மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரெஷன் அடக்கம், டினையல் மறுப்பு, ப்ரொஜெக்ஷன் வெளிவைப்பு, ரேஷனலைசேஷன் நியாயப்படுத்தல், வெரி இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் தே அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ரெப்ரெஷன் அப்படின்னா புஷ்ஷிங் டிஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட், தொந்தரவு தரும் எண்ணங்களை அறிவு நிலைக்கு வெளியே தள்ளுவது. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி என்னோட எய்ம் ஆனால் அந்த படிப்பு அப்படின்றது வந்து என்ன ஆகுது அப்படின்னா தடைப்படுது. அப்போ நான் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னா நான் அதை நினச்சி ஐயோ எனக்கு கிடைக்கலையே பிரியாணி, எப்போ பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு அதை நினச்சிட்டே இருந்தேன்னா என்னோட எய்மான அந்த படிப்பு தடைப்படும். நான் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது என்னோட மென்டல் ஹெல்த், இது நான் வந்து சாதாரணமாக சொல்கிறேன், பட் பிக் இஷ்யூஸ் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால என்னோட மென்டல் ஹெல்த்துமே வந்து பாதிக்கப்படும். இங்கே என்னோட மென்டல்
என்னோட மைண்ட் வந்து இப்போ ஹைஜீனிக்காக இல்லை, என்னுடைய மென்டல் ஹைஜீனிக் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் என்னது, என்னோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ என்னோட மென்டல் ஹைஜீன் வந்து பாதிக்கப்படும் போகும்போதே என்னுடைய சைக்கலாஜிக்கல் அந்த இன்சைட் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இந்த மென்டல் ஹைஜீன் வந்து நல்லா இல்லை, உன் மென்டல் ஹெல்த்தை வந்து இது பண்ண போகுது. ஸோ நீ வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் எடுத்து இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு தன்னைத்தானே வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிற அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரெப்ரெஷன். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமோ இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமோ வரும்போது நான் அதை என்ன சொல்கிறேன்னா, அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் என்னோட பாத்தில் போகிறது தான் பேர் என்ன அப்படின்னா ரெப்ரெஷன். ஓகேங்களா? புஷிங் டிஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட், என்னோட கான்ஷியஸ் மைண்ட்லேயே நான் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ தட் இஸ் ரெப்ரெஷன். ஓகே. டினையல் அப்படின்னா நிஜத்தை ஏற்க மறுப்பது. ஓகே, நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலாக பிரியாணி பிடிக்கும், ஆனால் நான் என்ன நினச்சிப்பேன், எனக்கு பிரியாணி பிடிக்காது, பிரியாணியெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே அப்படி நினச்சி என்னை நானே ஏமாற்றிக்கிட்டு, அப்போ வந்து என் மைண்ட் என்ன நினைக்கும், சரி ஓகே இது பிடிக்காது போல், அப்போ இதை நினச்சி ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டும் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா ஆட்ரிபியூட்டிங் ஓன் ஃபால்ஸ் டு அதர்ஸ், நம்மளுடைய தப்பை அடுத்தவங்களோட தப்பு அப்படின்னு சொல்லிடுறது. ஓகேவா? ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ பிரியாணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இந்த பிரியாணி கிடைக்காததுக்கு நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரல, நீங்கள் எனக்கு வாங்கி தந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவை அந்த பிரியாணி கிடைக்கலன்ற கோவத்தை நம்ம அம்மா அப்பா மேலே சொல்லிடுறது. நீங்கள் வாங்கி தராதனால தான் நான் ஒழுங்காக சாப்பிடல, உங்களால தான் நான் பிரியாணி சாப்பிடல, பிரியாணி சாப்பிடாதனால தான் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிடுறேன். ப்ரொஜெக்ஷன். அடுத்தவங்க மேலே அந்த தப்பு போட்டுறது. ஆக்சுவலாக அந்த தப்பு நம்ம தானே போய் வாங்கி சாப்பிட்ருக்கணும். பிரியாணி பிடிக்கும், பிரியாணி சாப்பிட்டா தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கோ அண்ட் ஹேவ் த பிரியாணி. ஓகே, ஆனால் நான் அதுக்கு பதிலாக நான் சும்மா சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரேஷனலைசேஷன். ஓகேவா? ஸோ செயல்களுக்கு தவறான காரணங்களை கொடுப்பது. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் செய்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பிரியாணி போய் வாங்கி சாப்பிட்றேன், அதனால என்னால் படிப்பு வந்து பாதிக்கப்பட்டுருது. ஓகே, நான் ஹோம்ஒர்க் செய்யலை. அப்போ மிஸ் போய் கேட்கும் போது, இல்லை நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், அப்போ வந்து பிரியாணி ஸ்மெல் வந்துச்சு, அதனால தான் என்னால் ஹோம்ஒர்க் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் செய்யாது என்னோட தப்பு, ஆனால் அந்த தப்பு சொல்லாமல் இது நடந்ததுனால நான் செஞ்சது கரெக்டு, இவங்கனால தான் நான் அது செய்யலைன்னு சொன்னால் அது ப்ரொஜெக்ஷன். ஆனால் இதனால தான் நான் அது செய்யலை, கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதை நியாயப்படுத்துறது ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10, 11, 12 இருக்குது. ஸோ 12ஐயும் நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஆப்வியஸ்லி அதில் இருக்கிறதும் இப்போ வரும், பட் இருந்தாலும் நான் அந்த 12ஐயுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரெஷன். ஸோ ரெப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ ரெப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கிங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்ரெஷன் அப்படின்னா என்னது? பிளாக்கிங். ஒன்றை வந்து பிளாக் பண்ணுறது. பிரியாணி வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த ஆசையவே பிளாக் பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ஃபர்கெட்டிங் அ ட்ரமாட்டிக் சைல்ட்ஹுட் இன்சிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? எனக்கு பிடிச்சவங்க இறந்துருக்கலாம், யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம், இல்லை எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னோட மென்டல் ஹைஜீன் பாதிக்கப்பட்டு என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்னா நான் அதை இனிமேல் அதை நான் நினைக்கவே மாட்டேன்னு கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரெஷன். ஓகேங்களா? ரெண்டாவது ரெக்ரெஷன். ஓகே, ஸோ ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ நடந்த அந்த விஷயத்துக்கே போய் ரிட்டர்னிங், அதாவது வந்து ஓகே, ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிடுறது. ஓகே, ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிஹேவியர் மூலயமா ஃபேஸ் பண்ணிடுறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இதே சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஐயோ இது என்ன எப்போ பார்த்தாலும் இது கஷ்டப்படுத்திட்டே இருக்குன்னு நான் ஒரு நாள் உட்காந்து அதுக்கு ஃபுல்லாக அழுதுறது, இல்லை யார்கிட்டையாவது போய் சொல்லி அதை ஷேர் பண்ணி அதில் இருக்க அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணிடுறது. ஓகேவா? ஸோ பிஹேவியர்னால அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிடுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்னா என்ன சொன்னேன்? அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போட்டுறது தான் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்ஷன் நம்மளுடைய
அன்அக்செப்டபிள் ஃபீலிங்ஸையோ இல்லை ஒரு தப்பையோ மற்றவங்க செஞ்ச மாதிரி சொல்லிடுது. ஓகேவா? ஸோ ஒரு லேசி ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை வந்து ப்ளேம் பண்ணுறது ஃபெயிலியருக்காக. ஆக்சுவலாக அவன் தான் படிக்கல, அவன் எக்ஸாம் ஒழுங்கா எழுதலை, பட் அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, அந்த மிஸ் சொல்லி கொடுத்தது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பிளேமிங் அதர்ஸ். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளேமிங் அதர்ஸ். ஓகே, ஸோ இது கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதனோட டெஃபினிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், கீவேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீவேர்டை பார்த்தோன்னே இல்லை இந்த கான்செப்ட்னு உங்களுக்கு புரிஞ்சோடனே இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும். ரெப்ரெஷன், ரெக்ரெஷன், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனலைசேஷன். ரேஷனலைசேஷன்னா என்ன சொல்றது? ஜஸ்டிஃபை பண்றது. அடுத்தவங்கள ப்ரொஜெக்ஷனை பண்ணிட்டு அதனால தான் நான் இது பண்ணேன், என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனலைசேஷன். ஓகே, கிவிங் சோஷியலி அக்செப்டபிள் ரீசன் இன்ஸ்டெட் ஆஃப் த ரியல் காஸ். ஓகே, ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் எக்ஸாம்ஸில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் சரியில்லை, கொஸ்டின் பேப்பரே உருப்படியாக இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய எடுத்ததுனால நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனலைசேஷன். அடுத்தது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு தமிழ் டேர்ம்ஸ்லாம் நான் இப்போ தர்றேன் உங்களுக்கு, இதில் எழுதிடுறேன். ஜஸ்ட் லிசன் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா transferring emotions from the real source to the safer target. ஓகே, டிரான்ஸ்ஃபரிங்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 3 கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பாயிண்ட் மாதிரி வரும் பாருங்க. ப்ரொஜெக்ஷன், அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிடுறாங்களா, அதனால தான் நான் அது பண்ணலன்னு சொல்றது, அதுக்காக அடுத்தவங்க மேலே கோவப்படுறது, அதுதான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, என்ன சொல்றது? ஏன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா மிஸ் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, ப்ரொஜெக்ஷன், அதனால நான் ஒழுங்காக எழுதலை, என் மேலே என்ன தப்பு இருக்குது, ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க மேலே கோவப்பட்டு போடுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் இதுக்கு தமிழ் டேர்ம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரெப்ரெஷன் அப்படின்னா அடக்குதல் அப்படின்னு அர்த்தம், ரெக்ரெஷன் அப்படின்னா நசுக்குதல் அப்படின்னு அர்த்தம், ப்ரொஜெக்ஷன்னா புறத்தெரிதல்னு அர்த்தம், ரேஷனலைசேஷன் அப்படின்னா காரணம் கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இடமாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒன் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்அக்செப்டபிள் இம்பல்ஸுவை அப்ரூவ்டு ஆக்டிவிட்டியாக மாற்றிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்கிற பிள்ளை சினிமாக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சரி சினிமாவுக்கு தானே விட மாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுறது. ஸோ தட் இஸ் சப்ளிமேஷன். ஓகே, கன்வெர்ட்டிங் த அன்அக்செப்டபிள் இம்பல்ஸ் டு சோஷியலி அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டினையல். ஓகே, ரெஃப்யூசிங் த அக்செப்ட் ரியாலிட்டி. ஓகே, டினையல் அப்படின்னா என்ன அப்படின்னா ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதை அப்படியே இது பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் சொல்லும்போது ஸ்மோக்கிங் அந்த ஆசையை அப்படியே விட்டு கொடுத்துட்றது தான் வந்து டினையல். ஓகே, காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சப்ளிமேஷன் மாதிரியே தான் வரும். ஆனால் வந்து இது கொஞ்சம் நெகட்டிவ் வேலை சொல்லியிருப்பாங்க, இது கொஞ்சம் பாசிட்டிவ் வேலை சொல்லியிருப்பாங்க. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸில் நம்ம வந்து திருப்பி விடுறது வந்து காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வித்ட்ராயல் ஆர் எஸ்கேப். வித்ட்ராயல் ஆர் எஸ்கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்காம அங்கேருந்து அப்படியே ஓடிடுறது. லைக் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா டிகிரியே முடிக்காமல் விட்டுறது, கிளாஸ் டெஸ்ட் இருக்குன்னா அன்னைக்கு லீவு போட்டுறது. ஸோ அதுதான் வித்ட்ராயல் ஆர் எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து டே ட்ரீமிங், ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம எல்லாமே பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளால் நேரடியாக பண்ண முடியாத போது அதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இப்படி நடந்துக்கிட்ட மாதிரி நினச்சி நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறது தான் இந்த டே ட்ரீமிங். ஓகே, ஸோ இந்த 10 டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்லேருந்து உங்களுக்கு இவ்வளோதான் கொஷின் வரும். ரொம்ப டீப் வாட் இஸ் வாட், இதுனா இது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் டிஃபென்ஸ் மெக்கானிசமில். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்.
ஸோ பாருங்க, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். கைடன்ஸ் இஸ் அசிஸ்டன்ஸ் இன் எஜுகேஷனல் ஆர் கெரியர் டெசிஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு எஜுகேஷன்லையோ இல்லை ஒரு கெரியர் டெசிஷன்ஸ்லையோ அசிஸ்ட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா கைடன்ஸ். கவுன்சிலிங் வந்து டீப்பர் தெரப்பட்டிக் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எஜுகேஷனில் அண்ட் சம் ஃபார்மல் திங்ஸில் நம்ம ஒரு ஐடியாஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கைடன்ஸ். ஆனால் பர்சனல் ப்ராப்ளம்ஸில் மென்டல் ஹெல்த்தில் வந்து நம்மளை கைட் பண்ணுறது வந்து கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்வி சம்மந்தமாக நம்ம கைட் பண்ணோம் அப்படின்னா அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கைடன்ஸ். ஓகே, ஸோ இந்த கைடன்ஸ் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன் இஸ் எஜுகேஷனல் கைடன்ஸ், another one is vocational guidance. ஓகே, ஸோ கல்வியில் வழிகாட்டல், தொழில் தேர்வில் வழிகாட்டல். இந்த கல்வி படித்தா இப்படி இருக்கும் அப்படின்றது கைடன்ஸ். வொகேஷன் அப்படின்னா இந்த தொழிலுக்கு இந்த மாதிரி படிக்கணும், இல்லை இந்த தொழிலை நீ பண்ணனா ஃபியூச்சரில் நீ பெருசாக வரலாம் அப்படின்னு சொல்கிறது வொகேஷனல் கைடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்லேயுமே வந்து 2 டைப் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நேரடி டைரக்ட் கவுன்சிலிங். ஓகே, நேரடி அறிவு பகர்தல். கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஆலோசனை இல்லைன்னா அறிவு பகர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் 1-on-1 போகும். இன்டைரக்ட் அப்படின்னா வேற ஏதோ விஷயத்த சொல்லி இன்டைரக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் கவுன்சிலிங். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து குரூப் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட், இன்டைரக்ட், எக்லெக்டிக் அண்ட் குரூப். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நேரடி கவுன்சிலிங், அதாவது நேரடி அறிவுரை பகர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ இப்படி தான் பண்ணணும், இதுதான் உனக்கு பிரச்சனையா, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறது. இதுதான் இந்த ப்ராப்ளமா, இதுக்குரிய சொல்யூஷன் தான், நீ இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது வந்து டைரக்ட் கவுன்சிலிங். இன்டைரக்ட் கவுன்சிலிங் அப்படின்னா என்னென்னா அவங்க ப்ராப்ளமை கேட்டுட்டு ஓ இதான் ப்ராப்ளமா, ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணாங்க, இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்ட் கவுன்சிலிங். ஓகேவா, ஸோ எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்லெக்டிக் அப்படின்றது வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கவுன்சிலிங். ஓகேவா, ஸோ இப்போ நான் கவுன்சிலராக நான் இருக்கேன், என்கிட்ட வர்ற பர்சனை பொறுத்து ரொம்ப வந்து அவங்க ரொம்ப சூழ்நிலையில் ரொம்ப இப்போ உடனே அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுத்து மாற்றியே ஆகணும்னா ஐ வில் கோ வித் டைரக்ட் கவுன்சிலிங். இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன், நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. பர்டிகுலர்லி இந்த குடியை விடணும்னு நினைப்பாங்களா அவங்களுக்குலாம் வந்து இந்த டைரக்ட் கவுன்சிலிங்கில் எக்லெக்டிக் கவுன்சிலிங்கில் டைரக்ட் கவுன்சிலிங் போவாங்க. இன்டைரக்ட் கவுன்சிலிங் அப்படின்னா எக்லெக்டிக் கவுன்சிலிங்லேயே இல்லை அவங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்தாவே போதும், தே வில் கம் அப் அப்படின்ற மாதிரி கவுன்சிலருக்கு தோணுச்சுன்னா தே வில் கோ வித் இன்டைரக்ட் கவுன்சிலிங். ஸோ த காம்பினேஷன் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் அப்படின்றது எக்லெக்டிக் கவுன்சிலிங். ஃபைனலாக வந்து குரூப் கவுன்சிலிங்னா ஒன்றுமே கிடையாது, 4-6 பேருக்கு 4-6 பேருக்கு இப்போ குடியை விடணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க 4 பேருக்குமே சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு பேருக்கும் அந்த கவுன்சிலிங்கில் அந்த 4 பேரையுமே ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் இந்த குரூப் கவுன்சிலிங்கோட மெயின் எய்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஷார்ட்டர் டைமில் நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டாப்பிக்கில் கொஷின்ஸ் வரும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு தட் ப்ரிப்பேர் வெல். That's all about this unit 6. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.